பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உடைய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய திருக்கணித ஜோதிடர் 3ஆம் தலைமுறை ஆதித்யன். இன்னைக்கு நாம மேச ராசி 2026 குரு பயிற்சி பலன்கள் பார்க்கலாம். மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் மேச ராசி காலபுருஷனின் முதல் ராசி, செவ்வாய் ஆட்சி வீடு, சூரியனின் உச்ச வீடு, சனியின் நீச வீடு. சரி, இந்த மேச ராசிக்கு மன்னவன் பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடமான கடகத்தில் வருகிறார். பொதுவாகவே குரு நின்ற இடத்தை பால் செய்யும். முதல்ல என்னென்ன நடக்கும், எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதன் பிறகு அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ 4ஆம் இடத்து குரு பொதுவாக இத்தனை போன ஒரு வருட காலம் பொன்னவன் 3இல் இருந்திடில் பிறந்த இடம் பால் என்று சொல்வார்கள். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் குரு இருந்தாலோ, கோச்சாரத்தில் 3ஆம் இடத்தில் குரு இருந்தாலோ நீங்கள் வீடு தங்க மாட்டீர்கள், வெளியூரில் வேலை பார்ப்பீர்கள். அப்படி பிறந்த வீட்டில் இருந்தால் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிப்பீர்கள். இப்ப 4ஆம் இடத்து பலன் 4ஆம் இடமா மாறிடுச்சு. அந்த இடம் சந்திரன், அந்த இடம் தாயாருக்குடையது. தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம், வண்டி வாகனங்கள் செல்வதில் கவனம். 4ஆம் இடம் இல்லையா? சகோதரர் வழியில் கவனமாக இருக்கணும். அண்ணன் தம்பிக்குள்ளையோ அக்கா தங்கச்சிக்குள்ளையோ எதுவும் மன கருத்து வேறுபாடுகள் அல்லது சம்பவங்கள் நிகழலாம். அதனால கவனமாக இருங்க. இப்ப குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து 5ஆம் இடமான விருச்சிக ராசியையும், 7ஆம் இடமாக மகர ராசியையும், 9ஆம் இடமாக உங்களுக்கு விரயஸ்தானமான மீன ராசியும் பார்வை படுகிறது. 5, 9 விசேஷ பார்வை, 7ஆம் பார்வை என்பது நேரான பார்வை. இப்ப 5ஆம் பார்வை என்பது காலபுருஷனுக்கு, அதாவது உங்கள் ராசிக்கு அது 8வது நட்சத்திரம் விருச்சிக ராசி. 8வது நட்சத்திரம் அப்படி என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கும், ஆயுளை குறிக்கும், நோய் நொடி இல்லாத வாழ்வை குறிக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் அமர்ந்து இருந்து தற்போது நடக்கும் கோச்சார பலனும் அருமையாக இருந்தால் உங்களுக்கு லாட்டரி யோகம் உண்டாகும், நல்லதொரு வேலை கிடைக்கும். குருவின் நீச வீடான மகரத்தில் குருவின் பார்வை படுவதால், அங்கே செவ்வாய் உச்சம் அடைவதால் திடீர் நீசபங்க ராஜயோகம் உண்டாகும். பார்வை பலனில் உங்களுக்கு உயர் பதவியோ அல்லது உயர்ந்த இடத்தில் வேலையோ கிடைக்கும். இப்போ இன்னைக்கு ஒரு கம்பெனியில் நல்லபடியாக வேலை பார்த்துட்டு இருப்பான், அதோட ஹையர் பொசிஷனில் நல்ல சேலரியில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. மேச ராசிக்கு கிடைக்கும். 12ஆம் வீடான விரயஸ்தானத்தை மீன ராசியை பார்ப்பதால் அது குருவின் ஆட்சி வீடு சுக்கிரன். அங்கே சுக்கிரன் உச்சமடைகிறார், புதன் நீசமடைகிறார். அப்படி இருக்கிறப்ப கணவன் மனைவிக்குள் சில கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். 12ஆம் வீடு இல்லையா? அங்க சில கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பொதுவா மேசராசிக்காரங்க தன்னுடைய கீழுள்ள பணியாளர்களையும் தன் மனைவி குழந்தைகள் மீதும் சரியாக நடந்து கொண்டால் அவர்களுக்கு வாழ்வில் முன்னேற்றம். அடுத்து இவர்களுக்கு பரிகாரம் என்ன? பரிகாரம், உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருந்தால் இந்த பரிகாரம் வேலை செய்யும் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும்.
இது ஒரு பொதுவான பரிகாரம் தான். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க மனதார. முருகப்பெருமானை கும்பிடுங்கள். திருச்செந்தூர் முருகப்பெருமானை கும்பிடுவது விசேஷ பலனை தரும். அடுத்ததாக மகாலட்சுமி தாயாரையும் நீங்கள் தாராளமாக கும்பிடலாம். தினமும் கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் கேட்கலாம், பாடலாம் உங்களுக்கு நேரம் இருந்தால். மேற்கொண்டு நல்ல பலன்களை தெரிந்து கொள்ள உங்கள் ஜாதகத்தை குரு பகவான் எங்கு உள்ளார், என்ன நட்சத்திரம் சாரம் வாங்கி உள்ளார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இது முழுக்க பொதுவான பலன்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.